ஓகே, இப்போ பவுல் பியோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டுமே நல்ல தரமான டீமு, நல்ல டீமு. ஒன்று நம்ம ஏரியாவில் இருக்க பிஎம்டி, நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே இந்த டீமை பற்றி தெரியும். இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கேஜிபட்டி. ரெண்டு டீமுக்கும் அந்த பவுல் பியோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி பிஎம்டி சேசிங் எடுத்துட்டாங்க வழக்கம் போல். ஓகே, பிஎம்டியோட ஃபஸ்ட்டு ஓவர் போடுறதுக்கு நம்ம கம்பம் எக்ஸ்பிரஸ் கார்த்திகன் தயாராகிட்டார். இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர், அதில் ஃபஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே. ஸ்ட்ரைக்கில் கிரீஸ், ஃபஸ்ட் பவுலர் கார்த்திக். ரீசெண்டாக பேட்டில் ஆடிருக்காரு. குவிக் சிங்கிள் டேரக்ட்னா ரொம்ப க்ளோஸுங்க. ஒவ்வொருத்தரில் வர ஒரு போயிடுச்சு. ரீசெண்டாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு ஓவர் தான் பவர் பிளே மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஏன்னா கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்டு, ஈஸியாக பவுண்டரிஸ் 6 எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. செகண்ட் பால் சரியான ஷாட்டுங்க, கைக்கே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, கரெக்டாக நிற்க வச்சு எடுத்துட்டாருங்க கார்த்தியானே. காஸ்ட்லி விக்கெட்டாக இருக்குங்க. ஏன்னா லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு இந்த கிரவுண்டு கொஞ்சம் முழுக்க சப்போர்ட்டு தான். பிளே ஓவரோட 3வது பால். கார்த்தியன் 2 ஸ்ட்ரைக்கில் இருக்குது நியூ பேட்ஸ்மேன். நல்ல பால் குயிக்காக வந்து இடிச்சிருச்சுங்க பேட்டுக்கு முடியும். 4வது பால். கார்த்தியன் 2 நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஆஃபில் பலார்னு ஒரு அரங்க. பால் போல் ட்ராவல் ஆகலை. பால் நின்றுருச்சு. குயிக்காக அங்கே ஒரு 2 ரன் தேத்திட்டாங்க. நல்ல ஷாட். பவர் பிளேயோட 5வது பால். கிராஸில் போயிடலான்னு பார்த்தாரு. நல்ல லைன் அண்ட் லென்த்தில் ஒரு டாட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் பால். வெறும் 4 ரன் தான் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் எப்படி முடிக்கிறாருன்னு பார்ப்போம். சரியான ஒரு ஷாட்டுங்க. ஆஃபில் பெருசாக ட்ராவல் ஆகலை. 1 பவுன்ஸ். பால் அங்கேயே தான் இருக்குது. குயிக்காக மறுபடியும் 2 ரன் விடுறாங்க. 2 ரன்னு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் 6 ரன்னுக்கு போட்டாருங்க. இதில் 1 ஓவர் தான் பவர் பிளே. பேலன்ஸ் 5-6 ஓவருமே எல்லாமே ஓப்பன் தான். இன்னி ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு பவர் பிளே 6 ரன்னுக்கு போட்டார். இப்போ 2வது ஓவர் போட சூர்யா வந்திருக்கேன். நம்ம சூர்யா 2 ஸ்ட்ரைக்கில் கார்த்தியன். சர்க்கிள் முடிஞ்சிச்சு. பாப்பா ஸ்கோர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. நல்ல பாலுங்க, நல்ல லைனு, நல்ல லென்த்து. அக்ராஸ் எடுக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் டாட் பால். செகண்ட் பால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போட்டேன். பாலை கரெக்டாக அவனால் கனெக்ட் பண்ண முடியல. சர்க்கிள்லேயே கிடக்கு. சிங்கிள். செகண்ட் ஓவரோட 3rd பால். குத்து நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பம்பு. திரும்ப டாட் பால். செகண்ட் ஓவரோட 4th பால். சரியான ஷாட்டிங். ஆஃபில் பலார்னு அரைஞ்சிருக்காரு. ஃபில்டர் வராரு. நல்ல ஸ்டாப். குட் ஸ்டாப். இங்கே ஒரே 2 தான். நல்ல ஸ்டாப். ஒரு 3 ரன்னு சேவ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஓவரோட 5வது பால். கார்த்தியன் 2 சூர்யா. சரியான ஒரு ஷாட்டுங்க. நேருக்கு நேராக கேட்சிங்க லைனில் வச்சு 6. லைனை தாண்டி வெளியில் போயிடுச்சு. இந்த டோர்னமெண்ட்டில் இவங்க மேட்ச்சில் அடிக்கிற ஃபஸ்ட்டு 6. நல்ல ஷாட்டு. ஸ்ட்ரைட்டாக முட்டிட்டார். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். ஜஸ்ட் மிஸ்ஸில் டேரக்ட் கிட்டுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பால் நம்மளுக்கு வந்துருமான்னு. செகண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 15. 3வது ஓவர் போகிறதுக்கு நாச்சி அண்ணன் ஒரு 6 அடித்தா கார்த்தி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நல்ல லைனு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பம்பர் லெக்கில் மடக்கிட்டார். ஒரே 2 கரெக்டாக ஃபில்டருக்கு போட்டிருக்காங்க. 1 ரன்னுக்கு மேலே ஓட சான்ஸும் கிடையாது. சிங்கிள். 3rd ஓவர் செகண்ட் பால். நல்ல பேஸில் போட்டார். ஆஃபில் அரைஞ்சிருக்காரு. கைக்கே போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்சுங்க. புது பேட்ஸ்மேன் ஈஸ்வரன். பவுலிங்கில் நாச்சி அண்ணன் 2 ஈஸ்வரன். இப்போ தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேக்ஸிமம் ப்ரெஷராக இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணி ஸ்கோரை கொண்டு போகிறாருன்னு பார்ப்போம். வைடு போட்டனால 3வது பால் திரும்ப போடுறாரு. நல்ல பால். நீட்டாக ஒரு டிஃபென்ஸ் வச்சுருக்காரு. ஏன்னா ஒரு விக்கெட் போயிருக்கு. இந்த இடத்துல நம்ம யோசிச்சு தான் ஆடணும். கொஞ்சம் நீட்டாக ஒரு டிஃபென்ஸ் ஆடுறாரு. அவங்க செட் ஆகிட்டு பெரிய ஷாட்டு போகிறாரு என்னன்னு பார்ப்போம். 3rd ஓவரோட 4th பால். வெல் செட்டில் பேட்ஸ்மேன் கார்த்தியன் 2 நாச்சி.
நல்ல பாலுங்க, அக்ராஸில் போனார். நல்ல லைன் அண்ட் லென்த்து, நல்ல வேகமும் கூட. தேர்ட் ஓவரோட 5th பால். ஒய்டாக போட்டார், அழகாக பேட்டில் ஆடிட்டு ஒரு சிங்கிள். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. ஓடலை. மூணாவதோட லாஸ்ட் ஒரு பால் போடுறாரு. மறுபடியும் ஒரு குட் லென்த்து கேப்பில் பிடுங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வராரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்கே குயிக்காக ஒரு 2 ரன் ஓட்டாங்க. நல்ல ரன்னிங். வெயில் வேறு பொழக்குது. இந்த வெயிலில் 2 ரன் 3 ரன் ஓடுறதுலாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21. மேட்ச் மொத்தம் 7 ஓவர் தான். 3 ஓவர் 21 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவரை போட நியூ பவுலர் தம்பி ஹரிஸ் வந்திருக்கான். ஹரிஸ் டு வெல் செட் பேட்ஸ்மேன் கார்த்திக். ஃபஸ்ட்டு பாலே விட்டாருங்க, மடக்கி லெக்கில் 1. கையிலே உழுதா போயிடுச்சுங்க, வெளியே போயிடுச்சுங்க. கார்த்தி என்ன அந்த மேட்சை கொண்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரியான ஷாட் இது. செகண்ட் பால் மறுபடியும் மடக்கி 1ங்க. இது அதை விட ரொம்ப பெருசு. சரியான ஒரு ஷாட்டுங்க. எங்கேயோ அடிச்சிட்டாரு தூக்கி கார்த்தி அண்ணன். 2 பால் போட்டிருக்காரு ஹரிஸ். 2மே 2 கார்த்தி அண்ணன் கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாரு தப்பான பால். பவுலர் அடி வாங்கினா அந்த பவுலரோட அந்த டீமோட பெஸ்ட் பவுலர் வந்துட்டு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாரு. மிச்சம் இருக்க 4 பாலை கம்பேக் கொடுக்குறான்னு பார்ப்போம் ஹரிஸ். ஸ்ட்ரைக் லெவல் செட் பேட்ஸ்மேன் கார்த்திக். மறுபடியும் தூக்கி வெளியிலே அடிச்சிட்டாருங்க. தூக்கி 3 பால் போட்டிருக்கேன், 3மே வெளியே போயிருக்கு. இந்த தொடரின் முதல் ஹேட்ரிக் சிக்ஸ், இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் சிக்ஸ் நம்ம கார்த்தி என்ன பதிவு பண்றாரு. இந்த மேட்ச் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மேட்ச் 2 பக்கமுமே சரியான கெப்பாசிட்டி இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. மேட்ச் பயங்கரமாக போகும், கடைசி வரைக்கும் போகும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 21. ஒரு 4வது ஓவர் ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன் எப்படி ஆடணுன்றதை கார்த்தி அண்ணன் நம்மளுக்கு காட்டுறாரு. பாலுக்கு 3 6 கொடுத்துட்டு அந்த பவுலரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிங்க. 4வது பால் கம்பேக் கொடுக்கலான்னு பார்ப்போம். ஆஹா, நல்ல பாலுங்க. இந்த பால் கொஞ்சம் ஃபேஸு, இடத்தையும் கொஞ்சம் நல்ல இடத்துல போட்டான், தப்பிச்சிட்டான் கார்த்தி அண்ணன். ஃபஸ்ட்டு 3 பால் 6, 4வது பால் டாட்டு, 5வது பால் ஹரிஸ் டு வெல் செட் பேட்ஸ்மேன் கார்த்தி அண்ணன். டாப் வச்சுங்க. ஈஸியாக எடுத்துட்டாருங்க. 3 6 அடித்த பேட்ஸ்மேனை ப்ரெஷரே இல்லாமல் ஈஸியாக போட்டு எடுத்துட்டாங்க. வெல் செட் பேட்ஸ்மேன் கார்த்தி அண்ணன் ஹார்ட் லெக்குங்க. 3 6 பிரம்மாண்டமாக அடித்தார். 3மே டீமுக்காக தனியாக போராட்டி இருந்தார். குட் லக்ண்ணே. ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன். 4வது ஓவரோட லாஸ்ட் பால். நல்ல பாலுங்க. 10வது எக்ஸ்ட்ரா பம்பு டாட் பால். இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு 3 பாலுக்கு 3 6 கொடுத்தாலும் அடுத்த 3 பாலை ஒரு விக்கெட்டோட, அதுவும் வெல் செட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டோட நிறைவேற்ற வேளையில் அந்த முக்கியமான 3 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 39. 3 பால் கொடுத்தானே ஆஃப் ஆகக்கூடாது. அந்த டீமோட பெஸ்ட் பாலர் வந்து அவனுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தாரு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஹரிஸ் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டான் அந்த ஓவரை. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39. ஸ்கோர் ரொம்ப டைட்டாக போனனால மறுபடியும் ஃபஸ்ட் ஓவர் போட்ட கார்த்தி அண்ணனே திரும்ப 5வது ஓவருக்கு வந்துட்டார். ஏன்னா 4 ஓவருக்கு 39 போயிடுச்சு. ஓவருக்கு 10 ரன் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஓவரை பிடிச்சி நிப்பாடுறாரா இல்லை ஈசானை வந்துட்டு பேட்டிங் சைடு கொண்டு போகிறான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலே மடக்கி விட பார்த்துருக்காரு. டாப்பேஜ் ஆயிடுச்சு. பாலுக்கு போயிட்டார், விரட்டி எடுத்துட்டாருங்க. இன்னொரு விக்கெட்டும் விழுந்துருச்சுங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்துருக்கு ஒரு புது பேட்ஸ்மேன் டு கார்த்தி அண்ணன். ஓவரோட செகண்ட் பால். ஸ்கியூ பாட பார்த்தாருங்க, ஆனால் காலில் பட்டு ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சுங்க. ட்ரை பண்ணார், பட் எக்ஸ்ட்ரா பேஸ், அதை கொஞ்சம் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் முகி, கார்த்தி அண்ணன் டு முகி. மறுபடியும் ஒரு மாதிரி பின்னாடி தூக்கி விடதாங்க பார்த்தாரு. சுவிட்ச் ஹீட்டில் அப்படி பின்னாடி தூக்கி விடலான்னு பார்த்தாரு. ஆனால் மீண்டும் டாட் பால். சேம் எக்ஸ்ட்ரா பீஸ் காரணத்தினால அந்த ஷாட் ஆட முடியல. 5வது ஓவரோட 4வது பால். இது வரைக்கும் 3 பாலில் ரன் எதுவும் போகல. மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸில் ஒரு கிளிக் ஆகி இங்கே கையிலே போயிருக்குங்க. ஆனால் ஒரு குவிக் சிங்கிள் ஓடிட்டாங்க. இந்த ஓவரில் இதுதான் ஃபஸ்ட்டு ரன். 4 பாலுக்கு 1 ரன் போட்டிருக்காரு. 5வது ஓவரோட 5வது பால். ஸ்ட்ரைக்கில் ஈசானன் டு கார்த்தி. சரியான ஷாட்டுங்க, இன்சைட் அவுட்டுங்க. குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்க. பால் போயிடும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. குவாலிட்டி ஷாட்டுங்க.
ஈஸ் என்ன 5வது ஓவரோட லாஸ்ட் பால் கார்த்தியனன் 2 ஈஸ். எக்ஸ்ட்ரா பேசுங்க. நல்ல லைன், நல்ல லென்த், டாட் பால். 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. இப்போ ஆல்ரெடி செகண்ட் ஓவர் போட்ட நாச்சி என்னன்னு திரும்ப 6வது ஓவர் போட வந்துட்டார். நாச்சி அண்ணன் 2 முகி. நல்ல லைன், நல்ல லைன், குத்தி லைட்டாக பால் டிவேட் ஆகி உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. டாட் பால். செகண்ட் பால் நல்லா லைனுங்க. ஒரு பால் கட்டாகி லைட்டாக உள்ளே வந்துச்சு. இந்த பால் நேருக்கு நேரம் லைன் நேரத்தில் வேகமாக போட்டிருக்காரு. டாட் பால். நாச்சி அண்ணன் 2 முகி. சரியான பாலுங்க. வெளியில் குத்தி உள்ளே திருப்பிட்டார் பாலை. பேட்ஸ்மேனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஒய்டு அப்பீல் பண்ணுறாரு. ஆனால் அது ஒய்டே கிடையாது. அம்பையர் எதுவும் கொடுக்கல. 3 பாலுக்கு 3மே டாட் போட்டிருக்காரு. 4th பால் கொஞ்சம் மேலே வந்தார். பேட்டில் பட்டிருக்கு. சிங்கிள் மாற்றிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்குது. போன ஒரு இன்சைட் அவுட் ஷாட் ஆடின ஈசனை வந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 2 பாலை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நாச்சி அண்ணன் 2 ஈஸு. 5வது பால் சரியான ஷாட்டுங்க. நேராக கைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். கையிலே விழுந்துச்சுங்க. இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த ஈசனை விக்கெட்டு எடுத்துட்டாங்க. 6 ஓவர் முடிவில் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 45. இன்னும் லாஸ்ட் 1 ஓவர் இருக்குது. பிஎம்டி டீமுக்காக லாஸ்ட் ஓவரை போட வந்திருக்குது ஹரி. ஸ்டைலில் இருக்குது அண்ணன் சுரேஷ். சரியான பாலுங்க. குத்து நடத்துறது பயங்கரமான பம்பு. டாட் பால். செகண்ட் பால் ஹரி டு சுரேஷ். 2 ஸ்டெப் நடந்து போனார். ஆனால் டாப் ஏஜில் பால் நம்மகிட்டே வருதுங்க கரெக்டாக. ஒரு ரன்னு. லாஸ்ட் ஓவரோட 3rd பால் ஸ்ட்ரைக்கில் முத்து. சரியான பாலுங்க. பேட்டை தூக்கம் கூடி உள்ளே போட்டேன். ஒன்றும் பண்ண முடியல. போல்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 3 பால் ஹரி டு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீனி. நல்ல பாலுங்க. நல்லா ஒரு சிங்கிள் ஆடிட்டு போயிட்டார். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் உள்ளே இருக்கிற பேட்ஸ்மேன் தான் நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கணும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால் ஹரி டு ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேன். நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க. லெக் அம்பேர் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. குத்து நடத்துல பயங்கரமான பம்ப் ஆகுது ஹரிக்கு. இந்த மேட் விக்கெட்னால என்னன்னு தெரில, பால் பயங்கரமாக பம்ப் ஆகி வருது. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 1 பால் டாட் பாலுங்க. பயங்கரமான பம்பு கிடைக்குது. அங்கே ஒரு ரன் அவுட்டும் கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் கேலக்ஸி அணி வந்து 47 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 48 அடித்தா பிஎம்டி வின்னு. ஃபஸ்ட்டு பவர் பிளே போடுறதுக்கு கேஎம்பட்டி கேலக்ஸி அணியிலேருந்து அஜித் வந்திருக்காரு. பிஎம்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைக்கில், சூர்யா நான் ஸ்ட்ரைக்லேயும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை பிடிச்சி போடுறாரா இல்லை மேட்ச் அவங்க பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். பவர் பிளே ஓவரோட ஃபஸ்ட்டு பால் அஜித் டு தமிழ். இறங்கி போனார். ஃபஸ்ட்டு பாலே டாட்டுங்க. ஒரு மாதிரி விழுந்து போட்டாருங்க. ஸ்கிட் ஆயிடுச்சு என்னன்னு தெரில. நல்ல ஃபேஸில் வந்திருக்கு. டாட் பால். பவர் பிளே ஓவரோட செகண்ட் பால் அஜித் டு தமிழ். நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க. குத்தி லைட்டாக டிவிட் உடம்புக்குள்ள வந்துச்சு. ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல பாலுங்க. ஒரே ஒரு சிங்கிள். ஒரு பிளேயோட 3rd பால் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. அஜித் டு சூர்யா. நல்ல பால். பலான்னு ஒரு அரை அரைஞ்சிருக்கேன். அங்கே மேலே ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு ரன் தான் போகும். சிங்கிள். ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட 4வது பால். இது வரைக்கும் பெரிய ஸ்கோர் எதுவும் போகல. ஐயோ, மேட்டை விட்டு வெளில போயிட்டாருங்க. மேட்டை விட்டு வெளியில் போட்டார். அம்பையர் பார்த்துட்டு கொடுப்பாங்க. சிக்னல். நோ பால். மேட்டை விட்டு வெளியே போட்ட காரணத்தினால நோ பால். இலவச பந்தை போட்டாகணும். இன்ன வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருந்தார் ஃபஸ்ட் ஓவரை. இந்த நோ பால் வந்து மொமெண்ட்டை தான் அங்கிட்டு மாற்றிட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 4வது பால் அஜித் ஃப்ரீ ஹிட் போட போகிறாரு. மேட்டை விட்டு வெளியே போட்ட காரணத்தினால. ஸ்ட்ரைக்கில் தமிழ். லெக் சைடு போட்டார். ஒரு மாதிரி வீசி பார்த்தாரு, படலை. அம்பையர் சிக்னல் ஒயிட். அந்த இலவச பந்தை திரும்ப போடணும். ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட 4th பால் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. ஒரு மாதிரி ஷார்ட்டாக போட்டாருங்க. கேப்பில் அரைஞ்சிட்டாருங்க. அதை தடுக்கவே முடியாது.
பார்த்துட்டே வேணா இருக்கலாம் அந்த ஷாட்டை நின்று. நல்ல ஷாட்டு கேப்பில் இந்த பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட 5வது பால். ஸ்ட்ரைக்கில் தமிழ் மேலே வரைக்கும் போட்டார். நேராக பவுலர் கைக்கே போயிடுச்சுங்க. டாட் பால். அந்த எக்ஸ்ட்ராஸை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா பாலுமே நல்லா போட்டிருக்காரு. அந்த எக்ஸ்ட்ராஸில் தான் ஸ்கோர் போயிடுச்சு. ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட் பாலை திரும்ப அஜித் தமிழ். நல்ல பால் லோ கேப்டாக வந்துருச்சு. உட்லண்டில் குத்தி லோ கேப்டாக வந்துருச்சு. டாட் பால். ஃபஸ்ட்டு பவர் பிளே நல்லாவே போட்டார் அஜித். ஒரு நோ பால் எக்ஸ்ட்ராஸ்னு போட்டாலுமே ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை 8 ரன்னுக்கே போட்டு கொடுத்துட்டாருங்க. இது பெரிய ஒரு ட்ராப்பாக கிடையாது. நல்லாவே போட்டு முடிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்து இருக்க 6 ஓவர் அவங்க கம்பேக் பண்ணி எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் ஓவரை போடுறதுக்கு முத்து. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி சூர்யா. முத்து டு சூர்யா. வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் முத்து டு சூர்யா. ஒரு உலக்கி அரைஞ்சான் நேராக கையிலங்க. ட்ராப்பா கேட்சுங்க. வெல் கேட்சுங்க. 6ஆ என்னன்னு செக் பண்ணுறாங்க. 6ங்க. ஐயோ லைனை மிதிச்சிட்டாருங்க. நல்ல ஷாட்டு சூர்யா அடித்தான். அந்த ஃபீல்டர் சூப்பராக ட்ரை பண்ணி பிடிச்சாரு. ஆனால் அவர் பேட் லக் என்னன்னு தெரியல, லைனை மிதிச்சிருக்காரு. அங்கேருந்து நம்ம லைனை மிதிச்சு பார்த்துட்டாங்க. அதனால 6. தேர்ட் பால் முத்து டு சூர்யா. நல்ல பாலுங்க. நல்ல லைன், நல்ல லென்த்து. ஒரு அப்பீலு. அம்பையர் எதுவும் கொடுக்கல. டாட் பால். ஃபோர்த் பால் முத்து டு சூர்யா. ஃபுல் டாஸாக வாங்கி அடிச்சிருக்கான். ஒரே 2ங்க. ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. ஏன்னா லெஃப்டிங்கிறதுனால பவர் பிளேயும் முடிஞ்சிருச்சு. எல்லா ஃபீல்டரையும் மேலே வச்சுட்டாங்க. சிங்கிளோட முடியுது. செகண்ட் ஓவரோட 4th பால் முத்து டு தமிழ். லெக் ஸ்டம்பில் போட்டு வீசி பார்த்தாரு, படலை. வைடு. திரும்ப முத்து டு தமிழ். 4th பால் ரீபால். மேலே வரைக்கும் போட்டாருங்க. மடக்க பார்த்தார், லெக்கில் படலை. ஸ்டார்ட் பால். செகண்ட் ஓவரோட 5th பால் முத்து டு தமிழ். மேலே வரைக்கும் போட்ட பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அரைஞ்சிட்டாருங்க. சரியான ஸ்டாப்புங்க கார்த்தி அண்ணன். சரியான ஸ்டாப் லைன்லங்க. ஒரே 2ங்க. ஃபீல்டிங்கில் இந்த மாதிரி 48 ரன் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணால் அது 68 மாதிரி காட்டும் பேட்ஸ்மேனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ரீசனே இது தான். 3 ரன் சேவ் பண்ணியிருக்காருங்க கார்த்தி அண்ணன். நல்லா ஃபீல்டு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் முத்து டு லெஃப்டி சூர்யா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அரைஞ்சிட்டாங்க. கையிலே விழுகுதா? ஐயோ நல்லா ட்ரை பண்ணாருங்க. இது கேட்சுன்னு சொல்கிறதா இல்லை 5 ரன் சேவ் பண்ணுறான்னு சொல்கிறதா எனக்கு என்னன்னு தெரியல. நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க. சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. இந்த ஓவர் முடியல பிஎம்டி அணி அடிச்சிருக்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 3வது ஓவரை போடுறதுக்கு சுரேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் செட்டான பேட்ஸ்மேன் லெஃப்டி சூர்யா. 3வது ஃபர்ஸ்ட் பால். வெளியில் போட்டார்னு நினைக்கிறேன். ஒய்டு போட்ட ரீசன்னால 3வது ஃபர்ஸ்ட் பால் சுரேஷ் டு லெஃப்டி சூர்யா. அடித்து போட்டார். குயிக்காக வந்துருச்சுங்க பால். பேசிக்காக லெஃப்ட்டுக்கு அடித்து போட மாட்டாங்க யாரும். அந்த பால் குயிக்காக வந்தாலும் தப்புச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். 3வது ஓவரோட செகண்ட் பால். அடித்து போட்டார். எடுத்து அடித்தான் லெக் சைடு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போகுது. கேட்ச் ட்ராப்புங்க. இது கேட்சா இல்லை மேட்சா நம்ம பார்க்கணும். ஏன்னா லெஃப்டி சூர்யா ஆல்ரெடி கொஞ்சம் செட் ஆகி அடிச்சிட்ருக்கான். ஒரு கேட்சை ட்ராப் பண்ணி ஒரு 2ஆக மாற்றிருக்காங்க. சூர்யா டு சுரேஷ். 4th பால். அடித்து போட்டார். அம்பையர் ஒய்டு கொடுத்துட்டாருங்க. வைடு. 4th பால் சுரேஷ் டு லெஃப்டி சூர்யா. நல்ல பாலுங்க. ஆஃபில் பலார்னு அரைஞ்சிருக்கான். மிஸ்ஃபீல்டில் அவ்வளோதான். மிஸ்ஃபீல்டு ஆச்சுன்னா அந்த கிரவுண்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. பால் பிடிங்கி போயிடும். ஒரு கேட்ச் விட்டாங்க.
அதுக்கு அடுத்த பாலே பவுண்ட்ரி. இந்த கேட்ச் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்ப்போம், இல்லை மேட்சே அவன் முடிக்கிறானான்னு பார்ப்போம். கேச்சஸ் வின் மேட்சஸ். சுரேஷ் கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 5th பால் சுரேஷ் டு சூர்யா. அடித்து போட்டார். மடக்க பார்த்துருக்கான், நல்லா டைம் பண்ணல, கையிலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மறுபடியும் கேட்ச் ட்ராப்புங்க. இங்கே 2 ரன் ஈஸியாக ஓடி எடுத்துட்டாங்க. சூர்யாவுக்கு விடப்படுற 2வது கேட்ச் இது. லாஸ்ட் பால் சூர்யா டு சுரேஷ். ஒயிடுங்க, ஒயிட். 3வது ஓவரோட லாஸ்ட் பால் சுரேஷ் டு சூர்யா. ஏறி போயிருக்கான். நோ பாலுங்க, நோ பாலுங்க. 2வது பவுன்ஸுங்க. ஆல்ரெடி ஒரு 1 பவுன்ஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இங்கே மறுபடியும் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அங்கே ஒரு குயிக் சிங்கிளுங்க. 2வது பவுன்ஸ் இது. ஃபஸ்ட் பவுன்ஸ் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருந்தாங்க, 2வது பவுன்ஸ் நோ பால். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டில் மறுபடியும் குயிக்காக ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. போன பால் நோ பால் +1. ஸ்ட்ரைக்கில் தமிழ் வந்துட்டார். ஃப்ரீ பாலை போடுறதுக்கு சுரேஷ் டு தமிழ். ஃப்ரீட் பால் பலான்னு அரைஞ்சிருக்காரு லெக் சைடு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி மேட்ச் அவங்க பக்கம் இப்போ எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியுது எனக்கு. அவங்களுமே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டாங்க கேட்ச் விட. 3வது லாஸ்ட் பால் சுரேஷ் டு தமிழ். நல்ல பாலை போட்டார். அது அப்படியே மடக்கி லெக்கில் தட்டியிருக்காரு. 1ஆ 2ஆன்னு பார்ப்போம். 2க்கு அவங்க ட்ரையே பண்ணல, ஒரு ரன்னோட நிப்பாட்டிட்டாங்க. 3வது ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு கம்ப்ளீட்டு. இப்போ பிஎம்டி டீம் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 ரன் அடித்தா அவங்க மேட்ச் வின்னு. அவங்க ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸு, கேட்ச் ட்ராப்பு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச்சை விட்டுட்டாங்க. இப்போ அவங்க மிச்சம் இருக்கிற 4 ஓவருக்கு 11 ரன் அடித்தா பிஎம்டி வின்னு. 4வது ஃபஸ்ட்டு பால் ஸ்ரீனி டு தமிழ். அடித்து போட்டிருக்காரு. பலான்னு லெக் சைடு வரார. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போயிடுச்சுங்க. ஆல்ரெடி 11 அடித்தா அவங்க வின்னுன்ற நிலைமையில் இருந்துச்சு. இப்போ ஒரு பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி. செகண்ட் பால் ஸ்ரீனி டு தமிழ். மறுபடியும் அடித்து போட்டிருக்காரு. டைம் பண்ணல, நேராக கையிலே விழுதுன்னு நினைக்கிறேன். லட்டு கேட்சுங்க. சென்சிபிளாக ஆடி முடிச்சிருக்கலாம். தமிழ் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டாரு. இன்ன வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தார். மேட்ச்சை முழுசாக அவங்க பக்கம் கொண்டு போனாங்க. ஹார்ட் லக்குங்க. ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் சூர்யா. ஸ்ரீனி பவுலர். 4வது 3வது பால் ஸ்ரீனி டு சூர்யா. உள்ள வரைக்கும் போட்டிருக்காரு. அதில் அப்படியே லெக் சைடு ஃப்ளிக் பண்ணி விட்டான். அந்த பக்கம் ஆள் வைக்காத காரணத்தினால அது பவுண்ட்ரி. இதோட மேட்சை ஃபுல்லாக அவங்க பக்கம் எடுத்து வந்துட்டாங்க பிஎம்டி. இன்னும் 3 ரன் தான் ஆடணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ஓவர்லேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனி டு சூர்யா 3 ரன் 2 வின். விலைக்கு போட்டார். அதை லெக்கில் மடக்கம் பார்த்தான். பால் பிடிங்கி போயிடுச்சு. மறுபடியும் பின்னாடி பவுண்ட்ரிங்க. இதோட பிஎம்டி ஃபர்ஸ்ட் லீக்கை வின் பண்ணுறாங்க. இதுடன் பிஎம்டி அணியினர் வெற்றி பெறுகிறார்கள். சூர்யா மேல்மங்கலம் எம்சிசி நல்லா பேட்டிங் சூர்யா. உடனடியாக